தமிழகத்திலிருந்து நீட் ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஸ்டேட் போர்ட் புக் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ வால்யூம் 1 கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படின்ற சாப்டர் பார்ட் 3 வரைக்கும் பார்த்துருக்கோம். பார்ட் 4 இப்போ நம்ம கன்டினியூ பண்ணலாம். பார்ட் 3 இன்டெகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷனுக்கு முன்னாடி டாபிக் வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா? எக்ஸாம்பிள்ஸ் ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாருங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்கன்னு சொல்லுங்க. பட் நான் சொல்லியே ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் இருக்கும், இல்லை ஒரு 30 மினிட்ஸ் அதிகபட்சமாக இருக்கும். அந்த 30 மினிட்ஸ்லாம் பார்த்துட்டு எத்தனை பேர் டவுட் கேட்பீங்கன்னு தெரியல. அதனால நீங்கள் வரக்கூடிய நாட்களில் எப்பயாவது பார்த்துட்டு டவுட் கேட்குறீங்கனாலும் அதை கமெண்ட்ல பார்த்துட்டு இந்த லெசன் முடிக்கிறதுக்குள்ளார நீங்கள் டவுட் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, ஸோ த இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன். 7.5 இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன். ஒரு ரேட் ஈக்குவேஷன் எப்படி எழுதணும், அதை இன்டகிரேஷன் ஃபார்ம்ல எப்படி எழுதணும், எப்படிலாம் இதை கொண்டுட்டு வரணும், டிரைவ் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நோ நீட் டு வரி அபவுட் எனிதிங். ஓகே, ஸோ இது ஃபைனல் தேர்ட் எக்ஸாம்ல எவாலுவேட் யுவர் செல்ஃப்ல ஓகே எக்ஸாம்பிள்ஸ் 3 கொடுத்துருக்காங்க. அப்போ எவாலுவேட் யுவர் செல்ஃப் வேற 1 and 2 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சரி, இது எல்லாத்தையும் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். இது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரேட், கான்சன்ட்ரேஷன்ஸ், யூனிட் இதெல்லாம் ஒரு டவுட் இல்லாம கிளியரா இருக்கும் இல்லையா? சரி, fine. We have just learned that the rate of the change of the concentration of the reactant is directly proportional to that of the concentration of the reactant. So ஒரு reactant-உடைய concentration change ஆகுது அப்படின்னா rate of concentration of the reactant-க்கு எது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்குன்னா ரேட் ஆஃப் த சேஞ்ச் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்குன்னு சொன்னாங்க. அதாவது ரேட் அப்படின்றது ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஒரே ஒரு விஷயம் தான், ரேட்ன்றது ரியாக்டன்ட் ஏ உடைய கான்சன்ட்ரேஷனுக்கு, இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு என்ன அர்த்தம்னா கான்சன்ட்ரேஷன் அர்த்தம், ஏ உடைய கான்சன்ட்ரேஷன் ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இது உங்களுக்கு ஓகேவா? சரி, for a general reaction A gives B product அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டா the rate is equal to minus of dA by dt. ஸோ A என்பது ரியாக்டன்ட், அதோடைய கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆக போகுது. மைனஸ் அப்படின்றது டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து டிக்ரீஸ் ஆகுதுனால மைனஸ் ஆஃப் dA by dtன்னு எழுதுறோம். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு K into concentration of A power x அப்படின்னு எழுதலாம். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம ரேட்லா பார்த்தோம். ஸோ ரேட்லா படி நம்ம எப்படி எழுதுறோம், K into concentration of A power x. இந்த x என்ன ஆர்டர் ரியாக்ஷன்ன்றதை பொறுத்து மாறும். ஃபர்ஸ்ட் ஆர்டரா இருந்தா 1, செகண்ட் ஆர்டர் இருந்தா 2 அப்படின்னு மாறும் இல்லையா? சரி, where K is the rate constant, X is the order of the reaction. ஓகே, இங்க இருக்கிற Xன்றது என்னன்னா ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் சொல்லுவோம். அதே மாதிரி Kன்றது என்னன்னா ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். The above equation is differential equation. ஓகே, இங்க minus dA by dt இருக்கு. அப்படின்னா இது எதுல இருக்கு அப்படின்னா டிஃபரன்ஷியல் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, டிஃபரன்ஷியல் இருக்கிற ஒரு ஈக்குவேஷன் இன்டகிரேட் பண்ணாதான் நல்லிஃபை ஆகும், ஒண்ணுக்கு ஒன்று கேன்சல் ஆகும் இல்லையா? ஃபைன். The above equation is a differential equation minus d of A by dt. So it gives the rate at any instant. So இது மூலமா என்னால என்ன பண்ண முடியும்னா எந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்லயும் ரேட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். டைம் நான் என்ன லிமிட் அப்ளை பண்ணணும், T1 T2 அப்படின்ற லிமிட்ஸ் என்ன அப்ளை பண்ணணும், அதை பொறுத்து எனக்கு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல ரேட் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். However, using the above expression, we cannot answer questions such as how long will it take for a specific concentration of A to be used up in the reaction. ஓகே, ஏன்றதுடைய கான்சன்ட்ரேஷன், ஏன்றது ஒரு ரியாக்டன்ட், அதனுடைய கான்சன்ட்ரேஷன் பர்டிகுலரா இவ்வளவு எடுத்துக்கும் போது அப்போ எவ்வளவு நேரத்துல ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். சப்போஸ் ஏ உடைய கான்சன்ட்ரேஷன் நான் வேற ஏதாவது ஒரு எடுத்துக்கிட்டா அப்போ எவ்வளவு நேரத்துல அந்த ரியாக்ஷன் நடந்து முடியும். ஸோ ஹவு லாங் வில் இட் டேக், இந்த ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், அதுவும் பர்டிகுலர் ஸ்பெசிபிக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ உடைய கான்சன்ட்ரேஷன் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எடுத்துக்கும் போது எவ்வளவு நேரத்துல இது முடியும். சப்போஸ் ஏ உடைய கான்சன்ட்ரேஷன் நான் அந்த குறிப்பிட்ட அளவுல இருந்து மாத்திரனா அப்போ அதை பொறுத்து ஏ உடைய கான்சன்ட்ரேஷன் ஹவு லாங் எவ்வளவு நேரத்துல ரியாக்ஷன் நடக்கும், இது எனக்கு தெரியாது இல்லையா? இந்த ஈக்குவேஷன் மூலமா we can't able to find out. Okay, so what will be the concentration of reactant after a time t? Okay, t இந்த டைமுக்கு அப்புறம் ரியாக்டன்ட் உடைய கான்சன்ட்ரேஷன் என்னவா இருக்கும்? To answer such questions, இந்த மாதிரியான questions க்கு ஆன்சர் பண்ணனும் அப்படினா we need to integrate
from form of the above rate law which contains time as variable. So time ஒரு வேரியபிளா இருக்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எனக்கு வேணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை இன்டகிரேட் பண்றேன். அப்படி இன்டகிரேட் பண்ணா எனக்கு டீயும் என்ன ஆயிடும்னா கான்ஸ்டன்டா இருக்கிற டி வேரியபிளா மாறிடும்னு சொல்றாங்க. ஓகேவா? we need to integrated form of the rate law. so எனக்கு இருக்கக்கூடிய ரேட் லா ஈக்குவேஷனை ரேட் லாவை நான் என்ன பண்ணணும்னா இன்டகிரேட் பண்ணணும். அப்படி இன்டகிரேட்டட் பண்ணனா எனக்கு என்ன ஆகும்? டைம் ஒரு வேரியபிளா மாறும்னு சொல்றாங்க which contains time as a variable. so நான் இன்டகிரேட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க டைம் ஒரு வேரியபிளா இருக்கும். ஓகே, அப்ப இன்டகிரேட் எப்படி பண்ணணும்ன்றத பார்க்கலாமா? அகைன் சேம் ஈக்குவேஷன் தான் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் திங் அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ ஒரு ரியாக்ஷனுக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா இருந்தா அதுக்கு ஒரு ரேட்லா இருக்கு. செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனா இருந்தா, ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனா இருந்தா ஒரு ரியாக்ஷனுடைய ஆர்டரை பொறுத்தும் எனக்கு ரேட்ல என்ன ஆகும்னா வேரி ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? A reaction whose rate depends on the reactant concentration raised to the first power is called the first order reaction. So reactant உடைய கான்சன்ட்ரேஷனுக்கு பவர்ல 1 ன்னு இருந்துச்சுன்னா அப்போ அந்த ரியாக்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம்? ரேட் அப்படின்றது ரியாக்டன்ட் உடைய கான்சன்ட்ரேஷன் பவர்ல 1 போறதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அப்படின்னா அந்த ரியாக்ஷனுக்கு பேரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகேவா? Let us consider the following. First order reaction A gives product. So A உடைய கான்சன்ட்ரேஷன் டபுள் ஆக்கணும்னா ரேட்டும் டபுள் ஆகும். A உடைய கான்சன்ட்ரேஷன் ட்ரிபிள் ஆக்கணும்னா 3 மடங்கு ஆக்கணும்னா ரேட்டும் 3 மடங்கு ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் இதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ரேட் லா கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as rate is equal to k into concentration of A power 1. ஏன் 1 ன்னு போட்டேன்? முன்னாடி x ன்னு தான சார் போட்டீங்க அப்படின்னா இப்போ இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நம்மளுக்கே தெரியும். we are assuming that we are considering the reaction is a first order reaction. Fine. Where k is the first order rate constant, minus dA by dt is equal to k into A power 1. Okay, so minus dA by dt is the rate காக நம்ம எழுதக்கூடிய differential formula. Okay, then இன்னொரு formula என்னதுன்னா k into A power 1 இல்லையா? சரி, so இது k என்றது constant. Okay, A என்றது reactant concentration, right? so அப்ப அதை சேஞ்ச் ஆகிறதுனால அதை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு dPA equal to current கொண்டு போறாங்க, இன்டர்சேஞ்ச் பண்றாங்க. so மல்டிபிள் இருக்கிறது ஈக்குவல் தான் டிவைட் ஆகும், டிவைட் இருக்கிறது ஈக்குவல் தான் மல்டிபிள் ஆகும். அப்போ ஏன்றது மைனஸ் டிஏ பை ஏ அப்படின்னு மாறுது. அதே மாதிரி கே இன்டூ டிடி அப்படின்னு மாறுது. சரியா? ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல கொடுத்துருக்காங்க. நான் இதை ரஃப்ல தனியா எழுதி உங்களுக்கு சொல்லலை, ஜஸ்ட் இதுலேயே தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்கேஸ் இது புரியலன்னு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு கேட்குறீங்கன்னா லைவ்ல இருந்து இன்கேஸ் கேட்குறீங்கன்னா ஐ ஆம் ரெடி டு எக்ஸ்பிளைன் யூ பை யூசிங் அ ரஃப் ஷீட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இது மைனஸ் டி ஆஃப் ஏ பை ஏ concentration A is equal to k into dt. Integrated the above equation between limits of time. So time ஒரு வேரியபிளா இருக்கணும் அப்படின்னா டைமுக்கு வேரியபிள்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம லிமிட் அப்ளை பண்ணுவோம். ஸோ டைமுக்கு t equal to 0 இனிஷியல் இருந்து டைம் ஈக்குவல் டு t tன்ற ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும், அதாவது 0ன்ற டைம்ல இருந்து tன்ற டைம் வரைக்கும் நான் லிமிட் அப்ளை பண்ணேன்னு சொன்னாங்க. அப்ப t equal to 0 to t equal to t. While the concentration varies from initial concentration to final concentration இல்லையா? ஸோ கான்சன்ட்ரேஷன் வேரியபிள் தான், அது எப்படி சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்கன்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஏ நாட்ல இருந்து ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் ஏ அப்படின்ற அளவுக்கு வரைக்கும் சேஞ்ச் ஆகுது. ஸோ கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஏ நாட் டு ஏ சேஞ்ச் ஆகுது, டைம் பார்த்தீங்கன்னா 0 to t அப்படின்ற டைமுக்கு சேஞ்ச் ஆகுது. இந்த ரெண்டு வேரியபிள் இது ரெண்டுமே சேஞ்ச் ஆகுது. இதை நம்ம இன்டெகிரேட்டட் ஈக்குவேஷன்ல யூஸ் பண்ண போறோம். இதோ இருக்கு இல்லையா? இதுதான் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுக்கு தான் நம்ம இன்டெகிரல் பண்ண போறோம். இன்டெகிரல் லோயர் லிமிட் என்னதுன்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஏ நாட், அப்பர் லிமிட் என்னன்னா ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் ஏ. ஸோ அதனால ஏ நாட் ஏ அப்படின்னு எழுதியிருக்காங்க. இங்க ஏ நாட் எழுதிருக்காங்க, இங்க ஏன் எழுதிருக்காங்கன்னு புரியும். விச் இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ கே ஒரு கான்ஸ்டன்ட், அதனால நான் இன்டெகிரல் கே இன்டூ டிடின்னு எழுதணும்னு அவசியம் இல்லை. கேவை வெளியில எழுதிட்டு அது கான்ஸ்டன்ட் அப்படின்னா இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் இல்ல, இங்க ஒரு கான்ஸ்டன்ட் ரேட் கான்ஸ்டன்ட், அது வேரியபிள் கிடையாது இல்லையா? வேரியபிள்ஸ் தான் நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியும். கான்ஸ்டன்ட்டை நம்ம என்ன பண்ண மாட்டோம், இன்டெகிரேட் பண்ண மாட்டோம். கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியல் பண்ணா 0ன்னு சொல்லுவோம், கான்ஸ்டன்ட்டை இன்டெகிரேட்டே நம்ம பண்ண மாட்டோம், அது வெளியில இருக்கு. சரி, இன்டெகிரல் 0 to t டைம் வேரியபிள்னால இன்டூ டிடி. ஓகே, ஸோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னா மைனஸ் டிஏ பை ஏ அப்படின்னு இருக்கு இல்லையா? இதுக்கான ஃபார்முலா நான் இங்க சும்மா எழுதுறேன், பேசிக்ஸா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே, இருந்தாலும் நான் உங்களுக்கு லேர்னிங்காக எழுதுறேன். ரைட்? ஓகே, 1/x into dx, இன்டெகிரல் 1/x into dx இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா இன்டெகிரேட்ல படிக்கும்போது log x அப்படின்னு படிப்பீங்க, ஆர் நம்ம கெமிஸ்ட்ரியில என்ன படிப்போம் அப்படின்னா ln x அப்படின்னு படிப்போம். சரியா? ln அப்படின்றது நேச்சுரல் லாகரிதம்.
log xன்னு படிச்சாலும் ln xன்னு படிச்சாலும் ஒண்ணுதான். சரியா? ln எப்படி log-ஆ மாத்துறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். ஓகே. ஸோ 1/x into dx அப்படின்றத log xன்னு எழுதுவோம் ஆர் ln xன்னு எழுதுவோம். சரியா? logன்னு எழுதக்கூடாது. ln xன்னு எழுதுவோம். 2.303 இந்த ஃபேக்டரால மல்டிபிள் பண்ணா நம்ம log x-ஆ மாத்தி எழுதிக்கலாம். சரி. இந்த டேர்ம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ இங்க பாருங்க இன்டெகிரல் a0 to a minus of dA by a is equal to அதாவது minus 1/a into dE இதான் இதுக்கு அர்த்தம் இல்லையா? இங்க சும்மா எழுதுறேன் 1/a into dE இதுதான் இங்க இருக்கு. தெரியுதா? முன்னாடி மைனஸ் இருக்கு. அப்ப இங்கேயும் மைனஸ் வந்துடும். சரி மைனஸ் ln a அப்படின்னு எழுதுவோம். லிமிட்ஸ் அப்படியே தான் இருக்கு. a by a0 அதாவது லோயர் லிமிட் a0 அப்பர் லிமிட் a இது எல்லாமே அப்படியே தான் இருக்கு. is equal to k constant into dt பண்ணா integral dx is equal to x இல்லையா? சோ அப்ப dt பண்ணா t ன்னு வரும். லோயர் லிமிட் 0 அப்பர் லிமிட் t. ஓகே. சோ இன்டகிரேட் பண்றதுல உங்களுக்கு பிரச்சனை இல்ல. இன்டகிரல் ஃபார்முலாவும் எழுதி போட்டு தான் சொல்றேன். அதனால கண்டிப்பா பிரச்சனை வராதுன்னு நம்புறேன். ஓகே மைனஸ் ln a இருக்கு. இப்போ அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணனும். மைனஸ் போட்டு லோயர் லிமிட்டை சப்ளை பண்ணனும். மைனஸ் ln a ல a வை சப்ஸ்டிட் பண்ணா மைனஸ் ln a. மைனஸ் ஃபார்முலா படி இந்த மைனஸ் என்னன்னா ஃபார்முலால இருந்து வந்துச்சு. சரியா? அடுத்தது மைனஸ் ln a ன்றது இங்க எழுதுறாங்க. மைனஸ் ln a க்கு பதிலா லோயர் லிமிட் a0. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும் இல்லையா? சரி. இந்த டேர்ம்ஸ்லாம் புரியுதா? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் தான் நம்ம எப்பவுமே கொடுக்கணும். அப்பர் லிமிட் a அதனால மைனஸ் ln a மைனஸ் லோயர் லிமிட் என்னன்னா a0 அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது மைனஸ் ln a0 அப்படின்னு இருக்கும். மைனஸ் ஆஃப் மைனஸ் a0 பிளஸ் ஆயிடும். ஓகே. சோ இப்போ இதை நம்ம மாத்தி எழுதிக்கலாம். என்ன எழுதலாம்னா ln a0 மைனஸ் ln a அப்படின்னு எழுதலாம். சோ log a மைனஸ் b க்கான ஃபார்முலா தெரியுமா? log a பிளஸ் log b அப்படின்னு இருந்தா log ab அப்படின்னு சொல்லுவோம். ab மல்டிபிள் இருக்கும்போது நம்ம log a பிளஸ் log b ன்னு எழுதுவோம். அதே மாதிரி தான் log a மைனஸ் log b அப்படின்னு இருந்துச்சுன்னா we have to write like this log a by b அப்படின்னு எழுதுவோம். ஸோ எப்பெல்லாம் பிளஸ்ல இருக்கோ அப்பெல்லாம் மல்டிபிள் இருக்கிறதா அர்த்தம். எப்பெல்லாம் மைனஸ்ல இருக்கோ அப்பெல்லாம் டிவைட்ல இருக்கிறதா அர்த்தம். ரெண்டு டேர்ம் தனித்தனியா டிவைட்ல இருக்கணும் லாக்ல. அதை நம்ம log a மைனஸ் log b ன்னு எழுதுவோம். சரியா? டிவைட்ல இருக்கிறதெல்லாம் மைனஸ்ல எழுதுவோம். சரி இங்க பாத்தீங்கன்னா மைனஸ்ல தான் இருக்கு. ln a0 மைனஸ் ln a இருக்கு இல்லையா? அப்ப இதுதானே பாசிட்டிவ்ல இருக்கு. இதுதான் செகண்ட் நெகட்டிவ். ஸோ a0 ஃபர்ஸ்ட் எழுதணும். ln ஆஃப் a0 ஃபர்ஸ்ட் பை a மைனஸ்ல எது இருக்கோ அதை டிவைட்ல எழுதணும். எது பாசிட்டிவ்ல இருக்கோ அதை தான் மேலே எழுதணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. சரியா? ln ஃபார்முலா தெரிஞ்சுனா லாகுக்கும் இதே ஃபார்முலா தான். ln ஃபார்முலா தெரிஞ்சா இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரி சில ஃபார்முலாஸ் அழிக்காமலே கொஞ்சம் நேரம் வச்சிருக்கேன். மேபி அதுக்குள்ளார நீங்க வீடியோவை பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கிட்டா நல்லது. இல்ல எப்போ வேணாலும் பேக்வர்ட் பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் யுவர் விஷஸ். சரி தென் அடுத்தது என்ன பண்ணிருக்காங்க? லிமிட்ஸ்லாம் அப்ளை பண்ணிருக்காங்க இல்லையா? சரி k into t minus 0 upper limit t minus initial lower limit 0 so t minus 0 t தான் வரும். அப்ப kt அப்படின்னு வரும் மல்டிபிள் பண்ணா. k into t minus 0 t k into t kt. இங்க என்ன வந்திருக்கா? ln a0 மைனஸ் ln a இருக்கு. இது செகண்ட் டேர்ம், இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்ப ln a0 போட்டு டிவைடட் பை a ன்னு போடணும் இல்லையா? ln of a0 by a is equal to kt அப்படின்னு இருக்கு. ஓகே இது செகண்ட் ஈக்குவேஷன். This equation is in natural logarithm. So இது பாத்தீங்கன்னா ln அப்படின்னு இருக்கு இல்லையா? ln அப்படின்னா என்ன அர்த்தம்னா ln நேச்சுரல் லாகரிதம்னு அர்த்தம். பட் புக்ல உங்களுக்கு நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க? லாக் கொடுத்திருப்பாங்க. கிளட்ச் டேபிள்ல லாக் கொடுத்திருப்பாங்க. நேச்சுரல் லாகரிதம் எல்லாத்துலயும் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? சரி டு கன்வெர்ட் இட் இன்டு யூசுவல் லாகரிதம். யூசுவலா நம்ம பயன்படுத்தக்கூடிய லாகரிதமா இதை மாத்தணும்னா with a base 10 we have to multiply the term by 2.303. So 2.303 இது ஒரு டேர்ம் அல்லது ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஃபேக்டர். இந்த ஃபேக்டரால நம்ம நேச்சுரல் லாகரிதமா மல்டிபிள் பண்ணா எனக்கு அது லாகரிதமா யூசுவல் லாகரிதமா மாறும். ஸோ இங்க இருக்கிற அதே ஃபார்முலா தான் இங்க பாருங்க. செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? ln of a0 by a is equal to kt. இதே ஃபார்முலால lnக்கு பதிலா logன்னு எழுதிருக்காங்க. a0 by a அப்படியே தான் இருக்கு, kt அப்படியே தான் இருக்கு. பட் lnக்கு பதிலா logன்னு எழுதுறதுனால முன்னாடி என்ன பண்ணிருக்காங்கன்னா 2.303 நம்பரை மல்டிபிள் எழுதிருக்காங்க. புரியுதா? So whenever we have a natural logarithm that is ln
and we need to convert it into log. We just want to multiply the number called as 2.303. ஸோ இந்த நம்பரை நீங்க மெமரைஸ் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் மல்டிபிள் பண்ணீங்கன்னா எப்ப வேணும்னாலும் லாகா மாத்திக்கலாம், எந்த இடத்துல வேணா, எந்த சுச்சுவேஷன் வேணா. ஓகே தானே? சரி, ஃபைன். இங்க ஒரு கிராஃப் கொடுத்திருக்காங்க. லான் ஏவுக்கும் டைம் இன் மினிட்ஸுக்கும் நடுவில் ஒரு கிராஃப் கொடுத்திருக்காங்க. we get a straight line by using some plots. Okay, a plot of ln A versus T for a first order reaction. A gives product with initial concentration of A is equal to 1 m and K is equal to 2.5 into 10 power minus 2. Okay, rate constant to the value 2.5 into 10 power minus 2. A concentration of the reactant to the value 1 molarity இருந்துச்சுன்னா அப்போ ln A versus T கான கிராஃப் வரையும் போது இப்படிதான் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? A உடைய வேல்யூ T உடைய வேல்யூலாம் கொடுத்துட்டு இதுக்கு நம்ம கிராஃப் வரதா இப்படி கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு கிடைச்ச ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் மாடிஃபை பண்றோம். ஐ வில் ஷோ யூ தட். இங்க இருந்தே 2.303க்கு log of a0 by a இருக்கு. இதெல்லாம் ஓகேவா? இங்க k தான் இருக்கு இல்ல, t வந்து மல்டிபிள் இருக்கு. மல்டிபிள் இருக்கக்கூடிய t ஈக்குவல் டு ஆகும், டிவைட் ஆகுமா? அப்போ நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா k is equal to, இங்க ரைட் சைடுல இருக்கிற k நான் இங்க எழுதுறேன். அதுக்காக லெஃப்ட்ல மாத்தி எழுதுறேன்னு சொல்லிடாதீங்க, வேணும்னா நான் இப்படியே கூட எழுதலாம். சரி, t மட்டும் மல்டிபிள் இருக்கு ஈக்குவல் இருந்துச்சுன்னா டிவைட் ஆயிடுச்சு. அப்போ 2.303 by t into log of a0 by a is equal to k. So k is equal to 2.303 by t into log of a0 by a. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. பாருங்க, k is equal to 2.303 by t into log of a0 by a. This equation is called as integrated rate equation. Okay, equation 2 can be written in the form. So equation 2 இருந்துச்சு இல்லையா, அதை தான் மாத்தி இந்த மாதிரி நம்ம எழுதிருக்கோம். ஓகே, y is equal to mx plus c அப்படின்ற ஃபார்முக்கு நம்ம எழுதிருக்கோம். y is equal to mx plus c அப்படின்றது என்ன ஈக்குவேஷன் தெரியும்? ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன், ரைட்? இட்ஸ் a straight line equation. சரி, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன்ல y ன்றது வேரியபிள், x ன்றது வேரியபிள். ஆனா m ன்றது என்ன அப்படின்னா ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவோம். c ன்றது என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம் இல்லையா? ஃபைன். சோ இந்த ஈக்குவேஷன் மாடல்ல, ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் மாடல்ல நம்ம இந்த ஈக்குவேஷனை கோரிலேட் பண்ணா அப்போ இதுல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஸ்லோப் என்னன்றதை கண்டுபிடிச்சிட முடியும். கிராஃப்ல நம்ம ஒரு ஸ்லோப் வந்துட்டு அதே வேல்யூ தான் இங்கேயும் கிடைக்குதுன்னு நம்மளால சொல்ல முடியும் இல்லையா? இட் ஹெல்ப்ஸ் us to find out some values without doing the calculations. கால்குலேஷன்லாம் போடாம வெறும் கிராஃபை பார்த்து அதுல ரெண்டு பாயிண்ட்ஸுக்கு நடுவில் நம்மளால dy by dx ஸ்லோப்பை கண்டுபிடிக்க முடியும். ஸ்லோப்பை வச்சு a உடைய வேல்யூ என்ன, k உடைய வேல்யூ என்ன, இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். சரியா? ரொம்ப டீப்பா போக தேவையில்ல, ஜஸ்ட் இங்க இருக்கிறத மட்டும் சொல்றேன். ஃபைன். ஸோ இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனுக்கு கூட கம்பேர் பண்ண போறோம். ஈக்குவேஷன் 2 கேன் பி ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் y is equal to mx plus a as below. ln a0 minus ln a is equal to kt. இந்த மாதிரி எழுதுறோம். தென் ln a is equal to, இங்க இருக்குது இந்த பக்கம் வந்துருச்சு, மைனஸ்ல இருக்கிறது பிளஸ்ல வந்துருச்சு, ln a0. சரியா? ln a இந்த பிளஸ் kt ஈக்குவல் வச்சுனா மைனஸ் ஆயிடும். அப்ப ln a0 minus kt அப்படின்னு இருக்கு. ln a0 minus kt, இதுதான் ln a க்கு ஈக்குவல். இப்போ இது y is equal to c plus mx அப்படின்ற ஃபார்முலா ஈக்குவலா இருக்கு. இப்போ பாருங்க, x ன்றது வேரியபிள்னா இங்க t தான், டைம் தான் அது வேரியபிள். அப்ப m எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா மைனஸ் k க்கு ஈக்குவலா இருக்கு. ஸ்லோப் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா ரேட் கான்ஸ்டன்ட்க்கு. சோ என்ன பண்ணலாம், எந்த ஒரு கால்குலேஷனும் போடாம ஒரு கிராஃப் மட்டும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான கிராஃப் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கிராஃபை பார்த்து அந்த கிராஃப்ல dy by dx ஸ்லோப்பை கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ரேட் கான்ஸ்டன்ட் என்னன்னு சொல்லலாம். கரெக்டா? ஓகே. If we follow the reaction by measuring the concentration of the reactants at a regular interval t, a plot of ln a against t yield a straight line with a negative slope. என்ன சொல்றாங்க, ln a-வுக்கும் t-க்கும் நடுவுல ஒரு கிராஃப் வரையறோம். அப்படி வரையும் போது ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம்ல நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிச்சு ln a-வுக்கும் t-க்கும் நடுவுல கிராஃப் வரையறோம். அப்படி வரைஞ்சா நம்மளுக்கு அந்த பிளாட்ஸ் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணும்போது we get a straight line. அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஸ்லோப் வரைய முடியும். இப்படி இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட் லைன் வேற இல்லையா, பாசிட்டிவ் ஸ்லோப். பட் இப்படி இருக்கு, அதனால நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்குது. அந்த நெகட்டிவ் ஸ்லோப் என்ன எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா கேவுக்கு ஈக்குவலா இருக்கும் இல்லையா? ஃப்ரம் திஸ் த ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் கால்குலேட்டட். இந்த ஸ்லோப் மூலமா நம்மளால என்ன பண்ண முடியும்னா கே வேல்யூ, ரேட் கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ
already I told you that we can't able to find out the reaction by simply seeing that whether it's a first order or zero order or second order. So எந்த ஒரு ரியாக்ஷனையும் பார்த்த உடனே நம்மளால சொல்ல முடியாது. ஆனா இங்க சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு அவங்களே கொடுத்திருக்காங்க. அப்ப இதெல்லாத்தையும் நம்ம மெமரைஸ் பண்ணிக்கலாம் இல்ல. இந்த ரியாக்ஷனை கேட்டாலே நைட்ரஜன் பென்டாக்சைடு டீகம்போசிஷனா கண்டிப்பா அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி படிச்சுக்கிறது நல்லது. எக்ஸாம்ல யோசிச்சு ஆன்சர் பண்ணதை விட மைண்ட்ல இருந்துச்சுன்னா, மெமரி பேசிஸ்ல இருந்துச்சுன்னா டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காக இந்த மாதிரி கொஸ்டின்ஸை மெமரைஸ் பண்ண சொல்றேன். பட் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா தான் மெமரைஸ் பண்றது நல்லது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் டீகம்போசிஷன் ஆஃப் டைநைட்ரஜன் பென்டாக்சைடு. ஸோ N2O5 இருக்கு, இது டீகம்போஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா NO2 நைட்ரஜன் டை ஆக்சைடாவும் half ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுலாவும் பிரியுது. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் என்னன்னா ஒரே ஒரு ரியாக்டன்ட்லயே கான்சன்ட்ரேஷன் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்குன்னா. ஓகேவா? செகண்ட் ஒன் டீகம்போசிஷன் ஆஃப் சல்ஃபியூரைல் குளோரைடு. சல்ஃபியூரைல் குளோரைடு SO2Cl2. சல்ஃபோனைல் குளோரைடு வேற SOCl2, இது SO2Cl2 சல்ஃபியூரைல் குளோரைடு. இது டீகம்போஸ் ஆகும்போது SO2 கேஸும் குளோரின் கேஸும் தனித்தனியா கிடைக்குது. சரியா? இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ல ரியாக்டன்ட் ஒன்னு இருக்கிறது மேபி நீங்க வைக்கலாம், ஆனா எல்லா இடத்துலயும் கிடையாது. Decomposition of hydrogen peroxide in aqueous solution. So ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இது அயோடைடு இன் பிரசன்ஸ்ல ஹைட்ரஜன் பெராக்சைடு என்ன ஆகுதுன்னா வாட்டராகவும் ஆக்சிஜனாகவும் பிரியுதுன்னு சொன்னோம் இல்லையா? சரி, இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான எக்ஸாம்பிள்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நைட்ரஜன் பென்டாக்சைடு N2O5 நைட்ரஜன் பென்டாக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடாகவும் ஆக்சிஜனாகவும் பிரியுது. சல்ஃபியூரைல் குளோரைடு சல்ஃபர் டை ஆக்சைடு பிளஸ் குளோரின் கேஸா பிரியுது. ஹைட்ரஜன் பெராக்சைடு வாட்டராகவும் ஆக்சிஜனாகவும் பிரியுது. ஐசோமெரைசேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன் டு புரோபீன். சைக்ளோப்ரோபேன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் சைக்ளோப்ரோபேன். 1 2 3 3 கார்பன் இருக்கு. புரோபீன் அப்படின்னா 3 கார்பன் இருக்கும், ஆனா ஒரு இடத்துல டபுள் பாண்ட் இருக்கும். 1 2 3 3 கார்பன் தான் புரோபேன், டபுள் பாண்ட் தான் ஈன். ஸோ சைக்ளோப்ரோபேன்ல இருந்து செயின் டு ஓப்பன் செயின், ரைட்? புரோபீனா ஐசோமெரைசேஷன் ஆகுதுன்னா அது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்றாங்க. ஓகே, சோ இவ்வளவு நேரம் நம்ம எதை பத்தி பார்த்துருந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான இன்டெகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷனை எப்படி டிரைவ் பண்ணதுன்னு பார்த்தோம். அந்த ஈக்குவேஷன் மூலமா நம்மளுக்கு எம் வேல்யூ ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன்ல இருந்து எம் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். எம் ஸ்லோப்பை வச்சு என்ன பண்ண முடியும்னா ஒரு ஈக்குவேஷனுடைய ரேட் கான்ஸ்டன்ட் என்னன்னு எழுத முடியும்னு சொன்னோம் இல்லையா? இது எல்லாமே ஒன் பை ஒன்னா சொல்லிட்டு இருந்தோம். ஃபைன், இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் மீன் பை சூடோ? சூடோனா பொய்யான்னு அர்த்தம். அப்ப உண்மையிலேயே இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கிடையாது. நம்ம கண்ணுக்கு என்ன நினைப்போம், நம்ம என்ன நினைச்சுப்போம், என்ன தோணும் அப்படின்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் இட்ஸ் நாட் a first order reaction, or it's now a first order reaction, but it is not exactly first order reaction in its origin. அதனுடைய ஆரிஜின்ல அந்த ரியாக்ஷன் ஆரம்பிக்கும் போது அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா இல்ல, நம்மளுக்கு அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா தோற்றம் அளிக்குது. அப்படி ஒரு பிம்பத்தை, மாய பிம்பத்தை உருவாக்குதுன்னு சொல்லலாம். ஓகேவா? சோ எப்பெல்லாம் இந்த மாதிரி உருவாக்கும் அப்படின்னா இன் கேஸ் அது ஒரு ஹையர் ஆர்டரா இருக்கணும், செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனா இருக்கு, அதுல ஒரு ரியாக்டன்ட்டுடைய கான்சென்ட்ரேஷனை இன்ஃபினிட்டியா மாத்தி அதனுடைய கான்சென்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகுறதுனால ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா மாறும். ஒரு தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இருக்கு, அந்த தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அர்த்தம் 3 ரியாக்டன்ட்டுடைய கான்சென்ட்ரேஷனை பொறுத்து ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் மாறுதுன்னு அர்த்தம் இல்லையா? ஒரு தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ல ஒரு ரியாக்டன்ட்டுடைய கான்சென்ட்ரேஷனை பொறுத்து ரியாக்ஷன் மாறலன்னு சொல்லிட்டேனா, ஒரு ஏதாவது ஒரு அசம்ஷன்ல சொல்லிட்டேனா, அப்போ தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன் என்னவா மாறும்னா செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனா மாறிடும். ஆனாலும் அதை நான் என்னதான் சொல்லணும்னா சூடோ செகண்ட் ஆர்டர்னு சொல்லுவோம். ஏன் புரியுதா? ஏன்னா அது உண்மையிலேயே ஒரு தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன், 3 ரியாக்டன்ட்டுடைய கான்சென்ட்ரேஷனை பொறுத்து மாறிட்டு இருந்துச்சு. பட் அதுல ஒரு ரியாக்டன்ட்டை நான் நெக்லெக்ட் பண்றேன், அதனுடைய கான்சென்ட்ரேஷனை நான் நெக்லெக்ட் பண்றேன். அதனால அதை என்ன சொல்றேன் அப்படின்னா சூடோ செகண்ட் ஆர்டர்னு சொல்றேன். இதே மாதிரி தான் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஒரு தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஆர் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ல 2 ரியாக்டன்ட் 3 ரியாக்டன்ட்டுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாம் ஒமிட் பண்ணி ஒரே ஒரு ரியாக்டன்ட்டுடைய கான்சென்ட்ரேஷனை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்லி ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன். அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்றோம். ஓகேவா? சோ இங்க ஆல்ரெடி செகண்ட் ஆர்டராவோ தேர்ட் ஆர்டராவோ இருந்த ரியாக்ஷனை நான் ஃபர்ஸ்ட் ஆர்டரா மாத்துறதுனால we called as pseudo first order reaction. ஆல்ரெடி ஹையர் ஆர்டரா இருக்கு, அதை நம்ம தான் என்னவா மாத்துறோம், பொய்யா ஃபர்ஸ்ட் ஆர்டரா மாத்துறோம், சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஓகேவா? சோ கான்செப்ட்ஸ் உங்களுக்கு நான் வாயால சொல்லும் போது புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஈஸியா இப்போ நான் படிக்கும் போதும் படிச்சுட்டு சொல்லும் போதும் புரிஞ்சுக்க முடியும். பார்க்கலாமா? Kinetic study of a higher order reaction is difficult to follow. So ஒரு ரியாக்ஷன் கைனடிக் ஸ்டடி படிக்கும்போது அது ஹையர் ஆர்டரா இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். எதை பொறுத்து மாறுது, இதுவா அதுவா, எதனால மாத்துறதுனால நம்மளால ஈல்டு அதிகமா கிடைக்க வைக்க முடியும்ன்றது கஷ்டமாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இன் ஸ்டடி ஆஃப் a second order reaction involving 2 different reactants,
ஓகே, ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இருக்கு, அதுல 2 ரியாக்டன்ட் இருக்கு, டிஃபரெண்ட் ரியாக்டன்ட் இருக்கு. அதை பொறுத்து எனக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் மாறும். The simultaneous measurement of change in the concentration of both the reactant is very difficult. யோசிச்சு பாருங்க, A உடைய கான்சென்ட்ரேஷனை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு B சேஞ்ச் பண்றேன், ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் என்ன ஆகுது அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி B உடைய கான்சென்ட்ரேஷனை கான்ஸ்டன்டா வச்சுட்டு A உடைய கான்சென்ட்ரேஷன் சேஞ்ச் பண்ணாங்க, அதனால ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் என்னன்னு கண்டுபிடிச்சாங்க இல்லையா? பட் ஒரே நேரத்துல A உடைய கான்சென்ட்ரேஷனும் 2 மடங்கு ஆக்குறேன், B உடைய கான்சென்ட்ரேஷன் 3 மடங்கு ஆக்குறேன், இந்த நேரத்துல ரேட் என்ன, இப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். I'll show you that. நீங்க எல்லாம் பார்த்தோம்னு நினைக்கிறேன். பாருங்க, NO நைட்ரிக் ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன் 0.1, குளோரின் கான்சென்ட்ரேஷன் 0.1, ரெண்டுமே இருக்கும்போது ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் 7.8 into 10⁻⁻5 ன்னு இருக்கு. A உடைய கான்சென்ட்ரேஷனை டபுள் ஆக்குறேன், 0.1ன்றதை 0.2 மாத்துறேன். பட் B உடைய கான்சென்ட்ரேஷன் as such, குளோரினுடைய கான்சென்ட்ரேஷன்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல, 0.1 அப்படியே தான் இருக்கு. இந்த மாதிரி பண்ணும்போது குளோரினுடைய கான்சென்ட்ரேஷனை அப்படியே வச்சுக்கிட்டு மாத்தாம A உடைய கான்சென்ட்ரேஷன் மட்டும் டபுள் ஆகும்போது எனக்கு ரேட் என்ன ஆகுதுன்னா 7.8ல இருந்து 3.12 மாறுது. ஆனா இது 10⁻⁻5, இது 10⁻⁻4, அப்ப அதிகமா தான் ஆகிருக்கு இல்லையா? 7 5s are 35 அப்படின்ற அளவுக்கு, இல்ல 7 4s are 4 டைம்ஸ் அதிகமாகுதுன்னு நம்ம சொல்லலாம். இது செகண்ட் ஆர்டர் NO பொறுத்து இது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அர்த்தம். சரியா? இங்க எங்கேயாவது கொடுத்திருப்பாங்க வேர்டிங்ஸ்ல, find factors of 8 quadrupling both அப்படின்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. சரி, NO பொறுத்து இது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, அதே மாதிரி NO உடைய கான்சென்ட்ரேஷன் as such 0.2 வச்சுட்டு இப்போ குளோரினுடைய கான்சென்ட்ரேஷன் என்ன பண்ணா 0.1ல இருந்து 0.3 மாத்திரம் 3 மடங்கு அதிகமாக்குறேன். அப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா ரேட் 9.36 into 10⁻⁻4. சோ ரேட் ரொம்ப ரொம்ப அதிகமாகுது இல்லையா? ஃபைன். இந்த மாதிரி ஒரு ரியாக்டன்ட்டுடைய கான்சென்ட்ரேஷனை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு இன்னொன்னு சேஞ்ச் பண்ணலாம், அப்படிதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியுமே தவிர சைமல்டேனியஸா ரெண்டுத்துடைய கான்சென்ட்ரேஷனும் சேஞ்ச் பண்ணா ரேட் என்ன ஆகுது அப்படின்னு நம்மளால மெஷர் பண்ண முடியாது. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு மெஷர் த rate while changing the concentration of both reactants. Simultaneous measurement of change in the concentration of both reactant, ரெண்டு reactant உடைய கான்சென்ட்ரேஷனையும் சேஞ்ச் பண்ண போறேன். அதனால எனக்கு ரேட்ல எவ்வளவு சேஞ்சஸ் இருக்குறது சைமல்டேனியஸா ஒரே நேரத்துல ரெண்டுத்துடைய கான்சென்ட்ரேஷனும் சேஞ்ச் பண்ணிட்டு ரெண்டுத்துடைய ரேட் எவ்வளவு தூரம் சேஞ்ச் ஆகுதுன்னு நம்மளால ஒழுங்கா மெஷர் பண்ணவே முடியாது, தப்பா வரும். புரியுதா? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகே, சோ டு ஓவர்கம் சச் டிஃபிகல்டிஸ், இந்த மாதிரி ப்ராப்ளத்தை எப்படி நம்மளால ஓவர்கம் பண்ண முடியும், இதை தாண்டி நம்மளால எப்படி concentrations கண்டுபிடிக்க முடியும், ரேட்டை கண்டுபிடிக்க முடியும். A second order reaction can be altered to a first order reaction by taking one of the reactant in large excess. So ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ரெண்டு ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் பொறுத்து ரேட் மாறுது. ஓகே, நீங்க செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா மாத்திடுங்க. அப்படி மாத்திட்டீங்கன்னா இஃப் யூ ஆல்டர் த ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இன்டு a ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா மாத்திட்டீங்கன்னா உங்களால ஈஸியா மெஷர் பண்ண முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா taking one of the reactant in large excess. செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனா ரெண்டு ரியாக்டன்ட் பொறுத்து இருக்கு அப்படின்னு அர்த்தம், அல்லது ஒரு ரியாக்டன்ட் பொறுத்தே செகண்ட் ஆர்டராகவும் இருக்கலாம். அதுல ஏதாவது ஒரு ரியாக்டன்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா லார்ஜ் எக்ஸஸா எடுத்துக்கணும், ரொம்ப 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 அதிகமா எடுத்துக்கணும், இன்ஃபினிட்டி டைம்ஸ். அப்படி எடுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் அந்த ரியாக்டன்ட்டுடைய கான்சென்ட்ரேஷன் கொஞ்சமா குறையறதுனாலயோ கொஞ்சமா அதிகமாகிறதுனாலயோ ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. such reaction is called, இந்த மாதிரி ஒரு ஹையர் ஆர்டர் ரியாக்ஷன் அல்லது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை நான் altered to ஃபர்ஸ்ட் ஆர்டரா மாத்துறேன். இந்த மாதிரி மாத்துற ரியாக்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா, தமிழ் மீடியம்க்கு சொல்லுங்க சார். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியா தான் நம்ம வீடியோஸ் போடணும், அது இன்னொரு 3 or 4 month கழிச்சு நம்ம போடுவோம்னு நம்புறேன். ஓகேவா செல்வம்? டோன்ட் மிஸ்டேக் மீ. ஏன்னா நான் இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு நடத்திட்டு இருக்கேன், அதுவே இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும்னு தெரியாது. நடுவில் தமிழ் வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தணும்னா போலி முதல் வகை வினை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர்னா என்னது இரண்டாம் வகை வினையா முதல் வகையா மாத்தணும், இப்படிலாம் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அது இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கும் கான்செப்ட்ஸை குழப்பி விட்டுரும், அவங்களுக்கும் புரியாம போயிடும். ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா ஜேஇ மெயின்ஸ் கிராக் பண்றதுக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லை, தமிழ்ல கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு. ஜேஇ அட்வான்ஸ் இங்கிலீஷ்ல தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கு. ஈவன் நீங்க ஜேஇ கிராக் பண்ணிட்டு ஐஐடிக்குள்ளார போனாலும் ஐஐடியில எங்கேயுமே இந்தியாவில எந்த ஒரு ஐஐடிலையும் என்ஐடிலையும் உங்களுக்கு தமிழ் மீடியத்துல சொல்லி தரல, இங்கிலீஷ்ல தான் சொல்லி தராங்க. அதனால நீங்க இங்கிலீஷ் கத்துக்கிறது நல்லது, தமிழ் வேஸ்ட்ன்னு நான் சொல்லல, இங்கிலீஷ் கத்துக்கிறது தான் நல்லதுன்னு நான் சொல்லல, இங்கிலீஷ்ல அந்த வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகேவா? பட் நான் இப்போ சிபிஎஸ்சிக்கு முடிச்சுட்டு இப்பதான் ஸ்டேட் போர்டுக்கு வந்திருக்கிறேன். ஸ்டேட் போர்ட்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்துவேன். சரியா? இட் டேக்ஸ் மோர் தென் 5 months, அட்லீஸ்ட் 5 to 6 months ஆகும்.
அதுக்குள்ளார உங்களுக்கு இந்த ஏரியா முடிஞ்சோம்னா யா ஐ நோ தட் உங்களுக்கு இல்ல அடுத்த செட் பசங்களுக்கு 11th படிக்கிற பசங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாட் கேன் ஐ டூ? ஐ டோன்ட் ஹாவ் எனி அதர் சான்சஸ். மேபி உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி நீங்க ஒரு 1000 பேர் 2000 பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் வர வைக்கிறீங்கன்னா அப்போ நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தனியா நடத்தலாம். யாராவது ஆன்லைன் டியூஷன் ஜாயின் பண்ணணும்னு நான் சொல்லல. நீங்க ஆன்லைன் கிளாஸஸ் சேருங்க, அதுக்கு ஃபீஸ் கட்டுங்க அப்படிலாம் நான் சொல்லல. கஷ்டப்படுற பசங்க தான் தமிழ் மீடியம் ஸ்கூல்லயே நிறைய பேர் படிப்பாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான் இப்போ அதிகமா தமிழ் மீடியம் நடத்திட்டு இருக்காங்க இல்லையா? பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல மெட்ரிகுலேஷன்ஸ்ல யாரும் அதிகமா தமிழ் மீடியம் நடத்தல. ஸோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களால ஃபீஸ் கட்ட முடியாது. ஐ டு நோ தட். அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்கு நம்ம நீட் ஜேஇ கொஸ்டின்ஸ்லாம் நடத்துறது நல்லது. இட் டேக் சம் டைம். ஒன்று ஆரம்பிச்சா அதை முடிச்சு தான் இன்னொன்று பண்ண முடியும். வெயிட் ஃபார் இட். செல்வம், நான் சொல்றது புரிஞ்சிருக்கும், எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஓகே ஃபைன். இப்போ நம்ம கான்செப்ட்ஸ் படிச்சிட்டோம் இல்லையா? லெட் அஸ் கன்சிடர் த ஆசிட் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் அன் எஸ்டர். ஒரு எஸ்டர் இருக்கு, COO அப்படின்னு சொல்லலாம், எஸ்டர்னு சொல்லுவோம் இல்லையா? RCOO. ஸோ ஒரு எஸ்டர் இருக்கு, இந்த எஸ்டர் எடுத்துட்டு ஹைட்ராலிசிஸ் பண்றோம், வாட்டர் கூட ஆட் பண்றோம், ஆசிட் இன் பிரசன்ஸ்ல பண்றோம். ஓகே, எனக்கு என்ன கிடைக்குதுன்னா கார்பாக்சிலிக் ஆசிடும் ஆல்கஹாலும் கிடைக்குது. ஃபைன். இதுல ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எஸ்டர் இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர். ஸோ இங்க எதுவுமே என்ன ஒன்று அர்த்தம், இங்க எதுவுமே என்ன ஒன்று அர்த்தம். அப்ப இந்த ரியாக்ஷன் ஓவராலா என்ன ஆர்டர் ரியாக்ஷனா செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். எஸ்டருடைய கான்சன்ட்ரேஷனை பொறுத்தும் மாறலாம், ஆல்கஹாலுடைய கான்சன்ட்ரேஷனை பொறுத்தும் மாறலாம். அப்படின்னா இந்த ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷன்? செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ரைட்? வாட் ஹேப்பன்ஸ் செல்வம்? ஃபீல் ஃப்ரீ, no need to delete that. Okay. Rate is equal to K into concentration of ester, concentration of water. Okay. So இங்க ரெண்டுத்துடைய கான்சன்ட்ரேஷனை பொறுத்து இருக்குன்னு சொல்றாங்க. இது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இது ஓகேவா? ஃபைன். இஃப் த ரியாக்ஷன் இஸ் கேரிட் அவுட் வித் த லார்ஜ் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர். சப்போஸ் நான் வாட்டரை ரொம்ப 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 அதிகமா ஆட் பண்ணிட்டேனா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வாட்டருடைய கான்சன்ட்ரேஷன் கொஞ்சமா சேஞ்ச் ஆகிறதுனால எனக்கு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அஃபெக்ட் ஆகாது. வாட்டரை பொறுத்து அஃபெக்ட் ஆகும்னு இங்க சொல்லியிருந்தாங்க, செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ்னு சொல்லிட்டாங்க. பட் நான் இப்போ ரியாக்ஷன் என்ன பண்ணேன்னா லார்ஜ் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர், வாட்டருடைய அளவை இன்ஃபினிட்டியா மாத்துறேன், ரொம்ப 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 அதிகமான அளவுல வாட்டரை ஆட் பண்றேன். there is no significant change in the concentration of water during hydrolysis. So அப்ப வாட்டரை ஆல்ரெடி நான் நிறைய ஆட் பண்ணிட்டேனா அதுக்கப்புறம் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது அதுல வாட்டரை ஆட் பண்ணதுனால ரியாக்ஷன்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா இல்ல, அப்படிலாம் எதுவும் இருக்காது. ஹைட்ராலிசிஸ் பண்ணாலும் ஏற்கனவே வாட்டர் தான் நிறைய இருக்கு, நீ ஹைட்ராலிசிஸ் பண்றதுனால மட்டும் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் மாற போதானா? மாறாது. That is the concentration of water remains almost a constant. அப்ப வாட்டருடைய கான்சென்ட்ரேஷன் ஆல்மோஸ்ட் எப்படி இருக்குன்னா கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஃபர்ஸ்டே நான் என்ன பண்ணிட்டேன், எக்ஸஸா அதுக்கு எவ்வளவு தூரம் ஆட் பண்ணணுமோ அவ்வளவு தூரம் இல்லாம நான் மட்டும் அளவுக்கு அதிகமா ஊத்திட்டேன். அப்படி தண்ணி ஊத்திட்டேன்னா நான் ரொம்ப அதிகமான அளவுல வாட்டர் ஆட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் ரியாக்ஷன் நடக்கும்போது வாட்டருடைய அளவால ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் மாறாது. ஏன்னா வாட்டர் ஆல்ரெடி என்னவா இருக்கு, லார்ஜ் எக்ஸஸா இருக்கு, தேவையில்லாம அதிகமா ஆட் பண்ணியாச்சு. அப்படி பண்ணதுனால இப்போ வாட்டருடைய கான்சென்ட்ரேஷனை பொறுத்து எனக்கு என்ன இருக்காதுன்னா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இருக்காது. எதை பொறுத்து மட்டும்தான் இருக்கும்? எஸ்டரை பொறுத்து மட்டும்தான் இருக்கும். எஸ்டரை பொறுத்து மட்டும் இருந்துச்சுன்னா இந்த ரியாக்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லிடுவோம். கரெக்டா? ஃபைன். ஸோ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனா இருந்ததுல ஒரு சால்வெண்ட்டை மட்டும் எக்ஸஸா எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டரா மாத்துறேன். Now we can define K into H2O. So rate constant இது ஒரு கான்ஸ்டன்ட், வாட்டருடைய கான்சென்ட்ரேஷனும் கிட்டத்தட்ட கான்ஸ்டன்ட் தான், மாற போறது இல்லைன்றதுனால அது ஒரு கான்ஸ்டன்ட்னா அந்த கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூவை K கூட மல்டிப்ளை பண்ணி இன்னொரு கான்ஸ்டன்ட் உருவாகுது, K prime அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட். So therefore the above rate equation becomes rate is equal to K prime into concentration of ester. So K into concentration of ester into concentration of water அப்படின்னு இருந்ததுல வாட்டருடைய அளவை லார்ஜ் எக்ஸஸா எடுத்துக்கிட்டு அதனுடைய கான்சென்ட்ரேஷனை பொறுத்து ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் மாறல அப்படின்னு நான் ஒண்ணு உருவாக்குறேன். அப்படி உருவாக்கிட்டு இந்த வாட்டருடைய கான்சென்ட்ரேஷனையும் கேவையும் மல்டிபிள் பண்ணி ரேட் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிபிள் பண்ணி K prime அப்படின்னு ஒரு புது கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? Thus it follows first order kinetics. இப்போ இந்த ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ் ரியாக்ஷன் தான். ஆனா உண்மையிலே இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் இல்ல, நான் தான் வாட்டரை எக்ஸஸா எடுத்து ஃபர்ஸ்ட் ஆர்டரா மாத்திருக்கேன். அப்போ இது உண்மையிலே என்னன்னு கேட்டா சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ்னு சொல்லணும். புரியுதா? ஏன் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு சொல்லணும்? ஏன்னா இந்த ரியாக்ஷன் இங்கவே தெளிவா கொடுத்திருந்தாங்க. என்ன ரியாக்ஷன்? செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ் இல்லையா? ரேட் இஸ் ஈக்குவல் டு K into concentration of ester, concentration of water. ஸோ அவங்க தெளிவா கொடுத்துருந்தாங்க, எஸ் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அல்டர் டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். செகண்ட் ஆர்டர் தான் ஃபர்ஸ்ட் ஆர்டரா மாத்திருக்கும். ஓகே
ஸோ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ்ல இன்டெகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் பார்த்தோம். தென் செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ்னு ஒன்று பார்த்தோம். சரி, இன்டெகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஏ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, ஒரு ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு இன்டெகிரேட்டட் ரேட்லாம் எழுதியாச்சு. அதே மாதிரி ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு இன்டெகிரேட்டட் ரேட்லாம் எப்படி எழுதலாம்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லாவுக்கு எழுதுறதை விட ஜீரோ ஆர்டருக்கு ரொம்ப ஈஸி. ஏன் ஈஸின்னு சொல்லணும்னா, இங்க ஏ நாட்டுடைய வேல்யூ ஏ பவர் 0 அப்படின்னா இதனுடைய வேல்யூ வேனிஷ் ஆயிடும், 1ன்னு வந்துரும்ல. அப்ப ரேட் இஸ் ஈக்குவல் டு கே மட்டும் தான் இருக்க போகுது. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிஏ பை டிடி. இன்னும் சிம்பிளிஃபையா நம்மளால போட முடியும். ஓகே, we come to that. Shall we? A reaction in which the rate is independent of the concentration of the reactant over a wide range of concentration is called a zero order reaction. எதை நம்ம zero order reaction சொல்றோம்? Rate is independent of the concentration of the reactant over a wide range of the concentration. கான்சன்ட்ரேஷன் என்னதான் சேஞ்ச் ஆனாலும், எவ்வளோ பெருசுக்கு எவ்வளோ கம்மியா இருந்தாலும் எவ்வளோ அதிகமா இருந்தாலும் கான்சன்ட்ரேஷன் என்னதான் சேஞ்ச் பண்ணாலும், எத்தனை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் பண்ணாலும் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அஃபெக்ட் ஆகல. ஏன்னா ரேட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன். சோ நான் எடுத்துக்கக்கூடிய ரியாக்டன்டுடைய கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்காது, இண்டிபெண்டன்ட். அதை பொறுத்து எனக்கு மாறவே மாறாது. அப்படின்னா அது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். சரியா? ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் என்ன அர்த்தம்னா, ஒரு ரியாக்டன்ட் இருக்கு, அந்த ரியாக்டன்டுடைய கான்சன்ட்ரேஷன் நான் என்னதான் அதிகமாக்கினாலும் கம்மி பண்ணாலும் ஒரே வேகத்துல தான் நடக்குது. ரேட் சேஞ்ச் ஆகவே இல்லை. அந்த ரியாக்ஷனுடைய ஸ்பீடு அதிகமாகவும் ஆகல, கம்மியாகவும் ஆகல. புரியுதா? ஓகே, சச் ரியாக்ஷன்ஸ் ஆர் ரேர். ஆனா இந்த மாதிரியான ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் ரொம்ப ரேர் ஆனது. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா அதை நீங்க நல்லா மெமரைஸ் பண்ணிக்கிறது நல்லது. Let us consider the following hypothetical zero order reaction. So இப்போ நம்ம பார்க்க போற ரியாக்ஷனும் பாத்தீங்கன்னா என்னதுன்னா உண்மையான ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் கிடையாது. We are assuming hypothetical அப்படின்னா கற்பனையா நம்மளே ஒரு ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனை கன்சிடர் பண்ண போறோம். ஓகே, A gives B, A gives product. The rate law can be written as rate is equal to K into concentration of A power. முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ் என்ன எழுதணும் ஞாபகம் இருக்கா? I'll show you that. ஒரே ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. Rate is equal to K into concentration of A power 1 ன்னு எழுதணும். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். A gives product, A வை பொறுத்து மாறுதுன்றதால ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ்னு சொல்றோம் இல்லையா? பட் இங்க என்ன எழுதிருக்காங்க பாருங்க. Rate is equal to K into concentration of A power 0. ஏன் 0னா A உடைய கான்சன்ட்ரேஷனை பொறுத்து ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் மாற போறது இல்ல. A உடைய கான்சன்ட்ரேஷனை பொறுத்து ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் மாற போறது இல்ல. அதனால இது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், 0ன்னு போட்டுருக்கோம். சோ எனிதிங் பவர் 0 உடைய வேல்யூ 1. 1 into K, K தான் இல்லையா? A naught is equal to, அதாவது A power 0 is equal to 1. so minus dA by dt is equal to K ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த dt ஈக்குவல் இருந்துச்சுன்னா மல்டிப்ளை ஆயிடுமா? அப்ப minus dA is equal to K dt ன்னு கிடைக்கும். minus dA is equal to K into dt. இது வரைக்கும் ஓகேவா? Oh my god, I thought that zero order reaction complete பண்ணிடலாம்னு சொல்லிட்டு, பட் அதுக்குள்ளார சிஸ்டம் ஹேங் ஆகுது. I will try my level based. எப்படியாவது இது முடிச்சிடலாம். ரொம்ப சூடாயிடுச்சு நினைக்கிறேன் சிஸ்டம். ஓகே, so integrate the above equation, limits A to 0. so initial concentration சரியா? அதே மாதிரி t இந்த டைம்ல some particular timeல A இந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கு. ஓகே, so இத ஃபார்முலால அப்ளை பண்றோம். minus of integral A naught to A dA is equal to d of A is equal to K into limit 0 to t dt. ஓகே, so என்ன பண்ணிருக்கோம்? dA வை இன்டகிரேட் பண்ணிருக்கோம். dx ஐ இன்டகிரல் பண்ணா x இல்லையா? இன்டகிரல் dx is equal to x. அதே மாதிரி இன்டகிரல் dA வை பண்ணா A, லோயர் அப்பர் லிமிட் லோயர் லிமிட்லாம் அப்படியே தான் எழுதிருக்கோம். K into dt பண்ணா t, அப்பர் லிமிட் லோயர் லிமிட். ஓகே, சோ இதுல அப்பர் லிமிட் என்னது? மைனஸ் ஆஃப், இது வெளியில இருக்கட்டும். A க்கு பதிலா A அப்ளை பண்ணனும். அப்ப A மைனஸ் லோயர் லிமிட் என்னதுன்னா A நாட் இல்லையா? எல்லாமே ஸ்கொயர் பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. சரி, so which is equal to K into t க்கு பதிலா t minus 0. அப்ப t minus 0 t தான் வரப்போகுது. இங்க kt ன்னு வரும். இங்க மைனஸ் a ன்னு இருக்கும், மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் a நாட்னு இருக்கும். அப்ப a நாட் ஃபர்ஸ்ட் வரும், மைனஸ் ஏன்றது செகண்ட் வரும். ஏன்னு புரியுதா சார்? ஏ தானே சார் ஃபர்ஸ்ட், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் தானே சார்னா ஏ மைனஸ் ஏ தான் எழுதுறேன். பட் வெளியில என்ன இருக்கு? ஒரு மைனஸ் இருக்கு. அந்த மைனஸ் மெல்டிபிள் பண்ணும்போது இந்த மாதிரி தலைக்கீழ மாறிடும். ஓகே, கே தான் எனக்கு வேணும் ரேட் கான்ஸ்டன்ட். அப்ப டி மல்டிப்ளை வந்துச்சுன்னா டிவைட் ஆகும். அப்போ ஏ நாட் பை மைனஸ் ஏ பை டி இஸ் ஈக்குவல் டு கேன்னு இருக்கும். புரியுதா? இதை தான் அவங்களும் எழுதியிருக்காங்க.
Fine. A naught minus A is equal to KT. T multiplier equals divide ஆகும். A naught minus A by T is equal to K. Okay. Equation 2 is in the form of a straight line. So, in the equation 2 பார்த்தீங்கன்னா A naught minus A is equal to KT ன்னு இருக்கு இல்லையா? இதை நம்ம எப்படி எழுதலாம்? Just a minute. இந்த equation. A naught concentration is equal to இது ஆக்சுவலா ஏ தான் நம்மளுக்கு வேணும் இல்லையா? ஒரு பர்டிகுலர் டைம் ஆஃப் இன்ஸ்டன்ட்ல வேணும். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ்ல இருக்கு, அது ஈக்குவல் டு பிளஸ்ல ஆகும். ஜஸ்ட் a minute. Such an come on. லாஸ்ட் ஒரு 5 minutes 2 minutes அதுக்குள்ளார இது So y is equal to mx plus c அப்படின்ற ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. என்ன எழுதிருக்கான்னு பாருங்க. a என்பதுக்கு ஈக்குவல் டு வந்துச்சா ஆயிடும். இந்த kt ஈக்குவல் டு என்ன வந்துச்சுனா நமக்கு மைனஸ் kt ஆகும். சமமா மாத்தி எழுதிருக்கோம். a is equal to kt என்னன்னு கொண்டு வந்திருக்கோம். ஓகே, so y is equal to c plus mx அப்படின்ற ஃபார்முலா. m ன்றது என்னன்னா இங்க k தான் இல்லையா? again fine. a plot of concentration of a versus time. So a உடைய கான்சன்ட்ரேஷனுக்கும் டைமுக்கும் நடுவுல ஒரு கிராஃப் வரைஞ்சா we will get a straight line with a slope of அதுல m உடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா மைனஸ் k க்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ ஸ்லோப் உடைய வேல்யூ மைனஸ் k, நெகட்டிவ் ஸ்லோப் மைனஸ் k க்கு ஈக்குவல். ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கலாம். அண்ட் y இன்டர்செப்ட், y எந்த இடத்துல போய் ஸ்ட்ரெயிட் லைன்ல இப்படி இருக்குன்னா இதை நான் எக்ஸ்ட்ராப்லேட் பண்ணிட்டே போறேன்னா ஒரு இடத்துல போய் சேரும்ல, அது எந்த இடத்துல சேரும் அப்படின்னா a நாட் அப்படின்ற இனிஷியல் கான்சன்ட்ரேஷன்ல போய் சேரும்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ ஒரு ரியாக்டன்ட்டுடைய ஒரு ரியாக்ஷன்ல இனிஷியல் கான்சன்ட்ரேஷனே என்னன்னு என்னால அந்த ரேட் ஈக்குவேஷன் மூலமா கண்டுபிடிச்சிட முடியும். கிராஃப் தெரிஞ்சிச்சுன்னா கிராஃப் வச்சு என்ன பண்ண முடியும்? இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்கலாம், ரேட் கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்கலாம், கேவை கண்டுபிடிக்கலாம். சரியா? இது எல்லாத்தையுமே கிராஃப் வச்சு கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாங்க. இட்ஸ் நாட் மை ஃபால்ட்னு சொல்லலாம். ஏன்னா சிஸ்டம் வாங்கறதுக்குலாம் என்கிட்ட காசு இல்லை. இருக்கிற ஓட்டர் சிஸ்டம்ல, அதாவது ஒரு செகண்ட் ஹேண்ட் லேப்டாப், அதுல தான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நடத்திட்டு இருக்கேன். சரியா? சரி. ஸோ மைனஸ் கே ஸ்லோப் கண்டுபிடிக்க முடியும், ஏ நாட் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். இதோ இந்த ஈக்குவேஷன் தான். சரியா? எது எதுக்கு நடுவில் வரைகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். மேபி a network issue. A உடைய கான்சன்ட்ரேஷனுக்கும் டைமுக்கும் நடுவில் ஒரு கிராஃப் வரைகிறாங்க. இதுல ஒரு நெகட்டிவ் ஸ்லோப் வரைஞ்சா அந்த ஸ்லோப்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா மைனஸ் கே வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இதை எக்ஸ்ட்ராப்லேட் பண்ணிட்டு போறோம் இல்லையா? இது எந்த இடத்துல ஸ்டார்டிங்ல இடிக்குதோ அதுக்கு பேர் என்னதுன்னா ஏ நாட் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். இதையும் கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஏ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இதை கூட நம்ம பார்க்க தேவையில்லை. நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன, ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனா தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். இல்ல, ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷனை பொறுத்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அஃபெக்ட் ஆகலைன்னா, ஒரு ரியாக்ஷன் ஒரு குறிப்பிட்ட வேகத்துல நடக்குது. என்னதான் ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷனை டபுள் ஆக்கினாலோ ட்ரிபிள் ஆக்கினாலோ 3 மடங்கோ 4 மடங்கோ செய்தாலும் கூட எனக்கு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் பாதிக்காம இருந்துச்சுன்னா அது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ஃபார்முலாவை நீங்க படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? K is equal to 2.303 by T into log of A naught by A. இந்த ஃபார்முலா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நான் எக்ஸாம்க்குன்னு சொல்லலை, உங்களுடைய ஸ்டேட் போர்டு எக்ஸாம்க்குலாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2 மார்க் 3 மார்க்னு. இது இந்த கொஸ்டின் இந்த சாப்டரை நீங்க படிக்கிறீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீட்டோ ஜேஇஓ எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் அது எல்லாத்துலயுமே இந்த ஃபார்முலா உங்களுக்கு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ரேட் ஈக்குவேஷன் என்னன்னா K equal to 2.303 by T into log of A naught by A. அதே மாதிரி ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ரேட் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா நீங்க இந்த ஃபார்முலாவை சொல்லணும். சரியா? K is equal to A naught minus A by T. K is equal to A naught initial concentration minus A ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல கான்சன்ட்ரேஷன் by T. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணும். சரியா? இந்த ரெண்டு ஃபார்முலாவை மட்டும் ஒழுங்கா படிச்சு வச்சுக்கோங்க. இப்ப நடத்தின வரைக்கும் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், ஹாஃப் லைஃப் பீரியட், மற்றது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஆல்.